இது இந்திய தேசம், பல மொழிகளை பேசும், அழகிருந்தும் இங்கே வீசுது அன்பின் வாசம். விதிசை புதிதாய் இளரத்தம் உறங்குவதில்லை, உனைஜை பெரிதாய் உனை சுற்றும் பூமியும் நாளை கைவை ஜெயிப்பாய், மலை போல உயர்ந்திடுவாயே, உயிர்மை இரண்டும் பிரிந்தாலும் வாழ்ந்திடுவாயே. தம்பி, இதை விதி என்று சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னர்களின் வீரர்கள். கலெக்டர் விசிங்டன் உத்தரவின்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டாரே நரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜாதிராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். சரி, வாருங்கள், உங்களுடைய மன்னருக்கு எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விட்டு போகலாம். மன்னர் உங்களை பார்க்க விரும்பவில்லை. பலே, அந்த அளவுக்காவது அவருக்கு உணர்ச்சி உறுத்தி இருக்கிறதே. தமிழ் முழுவதும் ஆணும் இழந்து விடவில்லை என்பதற்கு சான்றாக உணர்ச்சிக்கு ஒரு மூலையில் இடம் ஒதுக்கி இருக்கிறாரே என்னுடைய நண்பர். அவருடைய புகழ் வாழ்க. வாருங்கள். உட்காருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள் உட்காருங்கள். அகமழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பன் தொண்டைமான் எங்களிடையே பிறவாமல் இருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாது இருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றியுள்ளது நாய் ஒன்றுதான், அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாலும் உங்களை சொல்ல அடிப்பட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? ஏ எட்டப்பா, என சொல்லி பேசாதே. நாவை எடுத்திரி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழைத்தாய், நீ வாழ்ந்து கொள். வீரம் நிலையற்றதென்றாய், வீரனை வணங்கினாய், வேண்டுவதை வாங்கிக் கொள். கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலியை பெற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் என்னாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்தவர்கள் தான். உன்னை கேடு சூழினும் ரத்தத்தில் ஈனச்சத்து எங்கோ ஒன்றிதான் இருக்கும். ஆதலில் நம்மிடையே என் பேச்சுக்கு தான் இடம் உண்டு. ஏற்பது உனக்கு இடிவென்று, காரணம் உரிமை ஒன்று. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கத்திற்கு பட்டவன். இம்மியோடு நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பார்த்து கலங்காதே, ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோடு சிங்கங்களாய் பிறந்து இன்று குரங்குகளாய் கூறி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மானவிட்ட மலையர்களுக்கும் கூறுகிறேன். சி, கூறுவது என்ன? காரில் விழுகிறேன். நிறுத்து. போதும் உன் பேச்சு. குற்றவாளியான நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும் சட்டப்படி குற்றம் காணாமல் கொள்ள மாட்டோம். We believe in the rule of law. எத்தவர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆக போகும் முடிவையும் உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கு உன் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? ஆம், உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எனக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருட்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை.
உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை நீ. அவன் தான் ஆட்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க சொல்கிறான். அவரையே கேட்க சொல்கிறேன் நான் என்று நீ அவரிடமே போய் கேள். மீண்டும் எனக்கு பேச்சு. அது என் கோபத்தை கொத்துவதாகும். உணர்ச்சி உடையவனுக்கு நான் கோபவன். உனக்கு வருவதாக கூறுவதும் பொய். எதற்கு மடக்கு இருமாப்பு ஏளனம் இத்தியாதி உனக்கு மிக மிக அதிகம். எல்லாம் உடன் பிறந்தவை. அது ஒடுக்கப்பட்டது. நடக்காது. நான் இருக்க வரை எக்காலமும் இறக்காது. உதிக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்று ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலனடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாதால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேச தெரிந்தவன். ஆம், பேச தெரிந்தவன். வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசம் உள்ளவன், வல்லவன், வாள் வீச தெரிந்தவன். அதனால் தான் வாள் பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாது இருப்பவன். இரும்பு தலையன் என்ற பெயரன் என்னிடமே பேசுகிறாயா? குறுக்க வேண்டிய பொருள். அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புள்ளனே, பொசுங்கல்ல நான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவர்களுக்கும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. மையமும் வானமும் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் செந்நாட்டு மக்கள். போர் என்றால் புலிகுணம், பொங்கும் என்ற காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். எங்களை அடக்கி ஆள ஆண்டவரும் எண்ணியதில்லை. விரும்பினால் அன்பை காட்டி நண்பர்களாய் தான் எங்களுடன் வந்து வாழ்ந்ததுண்டு. அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி பாலையாட்டி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும் புத்திமதி. மேலும் மேலும் குற்றங்களை கூடுதலாக்கி கொண்டே போகிறாய். நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க. என் தாய் கேட்டிருக்க வேண்டும் இதை. அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டும் இதை. இந்நேரம் உன் பறங்கி தலை உன் சீதலசீமை நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம்பாடியே உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீரத்தமிழ் குலப்பெருமணி என் மனைவிக்கு மட்டும் புரிந்திருந்தால் இந்நேரம் உன் உடல் தீப்பற்றி எரிந்திருக்கும். ஆனால் இங்கு நாய்களும் பேய்களும் நயவஞ்ச பூனைகளும் வேசித்தனமும் ஆசை குணமும் கொண்ட அடிவேதைகளும் குடிகாரர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கேட்டுவிட்டு ஓரிய வரம் போல் இழித்து பேசிவிட்டு ஓனான் குஞ்சு போல் உயிர் உடலை ஊசலாட நின்று கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன்? என் நாடே, இந்த எரி உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கு ஊரே சொல்லட்டும். போ. இவனை கொண்டு போய் அந்த புயல் மரத்தில் தூக்கிவிடுங்கள். Take him. முடிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமத்தை. அன்று போரிலே உயிரை சிந்திய என் வீர மக்களோடு நானும் அடைந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறி எனக்கு இந்த எரிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்று இருப்பினும் எதிர்காலத்திலே 1000 இளம் காளையர்கள் உயிராக தேர்ந்தவர்கள் வருவர்.
உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. முருகைப்போரில் உயிர் நீத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் விழித்து போன எழுச்சி விட்டு இன்று நம் நாட்டில் சுதந்திரப்படி ஒலித்தாட வழிகண்டது. அன்று வந்த அந்நியர்கள் வந்த வழியே திரும்பி போவதையும் காணச் செய்தது. வாழ்க சுதந்திரம்.